நாளைக்கு நியூ இயர். ஸோ இந்தியோட குயிட் பண்ண போகிறேன். ட்ரக்கிங் ஜாப் குயிட் பண்ணி போட்டு யூடியூப் வேறு ஃபுல்லாக இஞ்சி பார்க்குறோம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குது சாமான்கள். எடுக்கணும். $28 பில் வந்திருக்கு. சாமான் கருவேப்பிலை, முருங்கை, என் தம்பி, என் தங்க, செத்தல் மிளகா, இஞ்சி, அடுத்தது கார்லிக். அவ்வளோதான் பண்ணேன். அதுக்கு மட்டும் தான் இருந்தது. இந்த வரையும் இதுக்கு அப்புறம் தமிழ் ஷாப்பிங் வர மாட்டேன். அடுத்தது மீட் வாங்க அப்புறம் போய் வாண்டிட்டு அடுத்த வரையும் தான் நமக்கு கிடைக்கும். ஷாப்பிங் முடிஞ்சு தலைமையர் இனி வட்டு இல்லாத டைம் ஆகிட்டு $194 மீட் கடையில் முடிஞ்சது. அடுத்தது அதில் 28 டோட்டலாக கணக்கு கூட்டி பாருங்களேன் எவ்வளோ முடிஞ்சுட்டு. இதுக்கு பிறகு இருக்குங்க நிறைய ஷாப்பிங். அது எப்படியும் எங்களுக்கு கொஸ்கோவுக்கு போக வேண்டி வேறு நினைக்கிறேன். கொஸ்கோலாம் அடுத்த பெரிய ஷாப்பிங் இருக்கு. இதுக்கு பிறகு அடுத்த வரையும் தான் தமிழ் கடை வரும். பாய் பாய் தமிழ் கடை. இப்படியே டைரெக்டாக வீட்டை தானுங்க போகிறது. பட் பாபிக்கு பண்ணணும் முடிஞ்சிச்சுன்னா மறந்துவான். பாபிக்கு மாட்டிட்டு டைரெக்டாக வீட்டை போவோம். வீட்டை போய் சந்திப்போம். ஸோ இன்றைக்கு தமிழ் கடையில் நான் சொன்னேன் என்னென்ன வாங்கினாண்டு. ஷாப்பிங்குக்கு $222 $223 முடிஞ்சுது. ஸோ இது உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்டா, இந்த இவ்வளவு ஒரு மாதத்துக்கு, ஒரு மாதம் இல்லை, ஒரு கிழமை 2 கிழமைக்கு தேவை ஒரு ஃபேமிலிக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வாங்கின சாமான் எல்லாம் ஒரு கிழமைக்கு தான் காணும், ஒரு கிழமை மேலே காணாது. ஆனால் இவ்வளோ ப்ரைஸ் வந்துட்டு என்ன சிக்கன் பாபிக்கு வாங்குவோம்னு வந்துருக்கிறேன். வருஷம் வந்துட்டு என்ன பிளான்? குட் மார்னிங் மக்களே. ஸோ நேற்று என்ன பண்ணாங்கடா, அப்படியே லேட் ஆகிட்டு வர இருண்டு போச்சு. வீட்டை வந்து அப்படியே படுத்துட்டு சாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டு இப்போ ஒழுங்கி வாரம் மறுபடியும். ஸோ நேற்று சொன்ன விஷயம் எல்லாம் முண்டைக்கு செய்யணும். முண்டைக்கு நடக்கவோ தெரியாது, நடந்தால் சந்தோஷம். இன்னும் 2024க்கு எவ்வளோ நாள் கிடக்கண்டா. இந்த 2024 முடிகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான். இன்றைக்கு பிறந்த குழந்தை இப்போ போகிறேன். இன்றைக்கு நாங்கள் 31 முடியுதோ 31. அப்ப நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்தா நாளாண்டு அந்த குழந்தைக்கு எத்தனை வயசு வருது? பாவம், ஒரு நாள் ஒரு வயது வேற. ஒரு நாள் ஒரு வயசு சரிதான். அப்புறம் 2024 செலிப்ரேட் பண்ண இல்லை வேணும். 2004 என்ன சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்தது உங்களுக்கு? கனடா வர்றது பெரிய சந்தோஷம் வந்து நினைச்சு கொண்டிருந்தது நடந்தது. அது அது நினைச்சு கொண்டு இருந்தது, அது பெரிய இதாக போச்சு. சொல்ல தெரியல, அது சொன்னா களி பேசுவாங்க. எப்படித்தானுங்க. ஆனால் கொஞ்ச காலம் இருக்க பழகிடுமான்னு சொன்னேன் கொஞ்சம் பேர். பார்ப்போம். நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போக முடியாது, என்ன செய்ய போக முடியாது. நேற்று சாமான் பண்ணிக்கணும் வந்து நாங்கள் நிறைய. இது நான் பேசுவேன், நீ வண்டி அந்த அது 10 உண்டு பலதாக தான் கிடக்கும். எப்படி இஞ்சியை பார்த்தீங்களா? எப்படி இஞ்சி அந்த இஞ்சி ஏதோ காரமா? அதான் சின்ன இஞ்சிக்கு வேறு. ஆனால் பழக்கம் முடிஞ்சுவோம். குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நாளைக்கு 25ஆம் தேதி, 25ஆம் வருஷம் 2020. என்ன ராஞ்சலு அவாவோட சேர்ந்து அவ ஆட இவன் பார்த்து சிரிக்கிறான். அதுதான் நடக்குது. இந்த பள்ளிக்கூட லீவுக்கா எனக்கு அவாவை பார்க்க வேண்டிய வேலை இல்லை. அபி டாஞ்சாட சொல்ல அவா டிவியில பார்த்தேன். அப்போ அதுல இருந்து கரும்பு விளையாடி கொண்டு அடிச்சு கணக்க அறிவுகளை வளர்க்க வேணும். அதில் அழைச்சிக்காச்சு போட்டுல காபிக்கு போட்டு சாப்பிடுவோம். 2024 நாங்க இது பண்ணோம். 2020 குடும்பமே இருந்தது சைவமா. அது சொல்லலாம். கால இறைச்சி கறியே அப்பாட்ட கோழி இறைச்சி வேண்டோடுமெண்டா கெஞ்சி ஓடும். 15 நாளைக்கு கெஞ்சினாத்தான் 16ஆவது நாள் இறைச்சி கறி வரும். இப்போ 2024 முடிகிறத சந்தோஷமாக கொண்டாடுறதான் 2ஆம் பிளான். அடுத்தது கொஸ்கோவுக்கு ஷாப்பிங் கொண்டு போகணும். பட்ஜெட் ஷாப்பிங். இந்த வரியத்துக்கு எவ்வளோ காசு முடியுது ஷாப்பிங் கண்டு சொல்லணும். இப்போ தமிழ் கடையில் மட்டும் 222 ரூபா கிட்ட முடிச்சு. 194 $28. அது இந்த காலத்தில் டேக்ஸும் இல்லை. டேக்ஸ் இல்லாமல் முடிஞ்சிருக்குது. கொஸ்கோவில் எவ்வளோ முடியுதோ தெரியல. ஸோ
இங்க பாருங்கோ 2 பேரும் வீடு கிளீன் பண்ற வேலை செய்யணும். ஆனா முக்காவாசி நேரம் நீ தானே கிளீன் பண்ற மாதிரி கிடக்கு வீடு. அந்த தும்பு தடியை வச்சு சும்மா இதுல 4 தட்டை தட்டி போட்டு பெரும் கதைப்பா வீடு கிளீன் இல்ல கிளீன் இல்லையாண்டு. ரெண்டு பேரும் எல்லாம் இதா இருக்கு. நான் வேலை செய்கிறேன், நல்லா செய்கிறேன். நல்ல 2024 கடைசி வீடு கிளீனா இருக்கும். வீடை கிளீன் பண்ணி அந்த வடிவா கிளீன் பண்ணி நீட்டா பண்ணி 2025 ஆளை வைக்கங்க தான் அந்த ஒரு புத்துணர்ச்சியல் வேறு அன்று நட்பீங்க இப்படியெல்லாம் சொல்றது தான் உண்மை போய் தெரியாது. இவன் என்ன முகமும் கழுவே இல்லை வடிவா கழுவுற அதே வடிவா கழுவுறது சோப்பு கூட கழுவுறேன் வடிவா கழுவு அடி சோப்பு போட அது சரியா பாபிக்கு கூட போடணும் நீயோட கொண்டாடுறதுக்கு பேர்டேக்கு கூட ஆசைப்பட்டு போயிட்டாங்க. என்ன அது மிஷின் ஒரு பக்கம் சிலிண்டர் வயர் லைன் ஆனா இப்ப கண்ணிலே காட்டுறது இல்லைன்னு பேர்டி போட்டு கண்ணிலே காட்டுறல அப்படி அந்த என்ன கார் விட ஒன்று கொண்டு தூக்கி இதுக்கு மேல அடிச்சு விட்டாரு சூட்கேஸை வச்சு முண்டு கொடுத்து இது என்ன மாதிரி சின்னோக்கள் ஒன்றை வச்சு வளர்க்க இல்லையா இது வளர்க்கணும் மன என்ன சின்ன வழி இல்லை ஏற்கனவே சும்மா நடந்தவங்களால ஸ்கேட்டிங்ல போற மாதிரி தான் போகுது. இல்ல இவ்வளவு நேரம் திறந்து வச்சிருந்த நீ எல்லோ அந்த கேஸ் நின்று இருக்குது. அடிச்சு ஓட்டுச்சுங்க ஒரு ஆட்டி நெட்டு போட்டு இப்போ கரம் போட்டு கேம் விளாட இவ்வளோ நாள் கனவு தெரியுமே இப்படி நிலத்தில் வச்சுட்டு ஃப்ளேவர் கடை உண்டு 3 ஃப்ளேவரில் எடுத்தனா லெமன் அண்டு வேறு ஏதோ ஒரு பேர் உண்டு குயிக் பண்ண போகிறேன் ட்ரக்கிங்க குயிக் பண்ணி போட்டு யூடியூப் கிடப்போம் ஃபுல்லாக அன்லைப்பிங்க அதெல்லாம் நடக்காது கரடாவில் கஷ்டம் வேலை செய்து ஒன்றா கூட நான் வேலை லீவு நியர் வரைக்கும் லீவு கொஞ்சம் மேலாமல் இருந்தது வேலைக்கு போக அந்த உடம்பு டயர்டாக ஃபீல் பண்ணதால் வேலைக்கு போகல. அப்போ அப்படியே நியர் வரைக்கும் 1ஆம் தேதி வரை லீவ் எடுத்து போட்டு சேர்ந்து போவோம் அந்த ஜோதிச்சு வச்சுக்கானுங்க. அம்மா சுடுவது தொட்டு பார்த்தாலும் துயத்தில் சுடுவது அதான் முதல் உடனே சுடையில வச்சுட்டு தான் சுடுவது. சமைக்கிற வீடியோ தான் பாப்பா அப்படி சமைக்கிறேன் ஜூஸ் அடிக்கிறேன். அடுத்த மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்கு பண்றது எனக்கு தான் தெரியும். எல்லாரும் கிடக்குற ஆசைப்படுறது சிலவழிச்சு போடுவாங்க சிலவழிச்சு போட்டு காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இதை எடுத்து இப்படி கொஞ்சம் பிடிச்சு அப்படி திருப்பி போட்டு இயற்கை தானுங்க ஒரு சமைச்சு சாப்பிட்றத விட அந்த ஃபீல் அப்படியே இருந்து சாப்பிட்றது இருக்குல்ல. மீன் அவிச்சு தான் கிடக்கு அவிக்கல நாங்கள் மீன் அவிச்சுக்கிறேன் அதான் மீன் அவிச்சாப்பதான் இப்படி டேஸ்ட் வரும் சரியான ஸ்லோவாக கிடக்கு. பாபிக்கு என்னவா பாபிக்யூ அன்னைக்கு வர்ற பாட்டா காணும் ஆனா வராது காலம் குளிர் உங்களே யார் குளிர்க்க வேற இப்படி சோஸை லைட்டாக ஹாட் சோஸை மேலே போட்டுட்டு சுடு இந்த குளிருக்கு அந்த கரையின் அந்த ஸ்மோக்கியோட குளிருக்கு சூடெல்லாம் வரல. நாளைக்கு நியூ இயர் நாளையோட இந்த கரகத்தை தலை முழுகிறோம்டா. எல்லாருக்குமே லைஃப்பில் சொல்ல முடியாத நிறைய கவலைகள் இருக்கும் சொல்ல முடியாத கதைகள் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஒருத்தருக்கும் இல்லாமல் இருக்காது லைஃப் வேண்டா எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த கவலைகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த வரியம் தூக்கி 2024 நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு 2025க்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக போவோம். ஸோ இதை எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறதால எங்களுக்கு ஒரு பிரியோசனமும் இல்லை. எங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகுது. உங்களை சுற்றி உள்ளவங்க மற்றவங்க எல்லாருமே கதைப்பாங்க ஆனால் ஒருத்தருமே உங்களுக்காக வேண்டி வந்து வாழ மாட்டாங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருக்க வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க அது நல்ல ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை. ஸோ நம்பிக்கை இருக்கத்தான் வேணும்
நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும், இருக்கவே மாட்டோம், ரெண்டும் இருக்கணும். ஸோ இந்த வரியம் எப்படி உங்களோட லைஃப் போயிச்சோ தெரியாது. ஸோ அடுத்த வரியம் உங்களோட லைஃப் உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்களே முடிவெடுத்து என்ன செய்யலாமன்றதை நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் இந்த வரியம் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறேன், கனடா வந்தாலும் நிறைய விஷயங்கள் செய்திருக்கேன். எல்லா விஷயங்களும் யோசித்த முழு விஷயங்களும் ஒரு மாதிரி முடிச்சு அது பெரிய பிளான் இருக்கு. பெரிய பிளான் சும்மா சின்ன பிளான் இல்லை, பெரிய ஹை ஏம்னு சொல்லுவாங்க. அப்படி ஹை ஏம் இருக்குது. ஆனாலும் அடுத்த வரையும் ஹை ஏமுக்காக வந்து சின்ன 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 விஷயங்கள் செய்ய வேணும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த வரையும் நான் செய்து முடிப்பேன்ற நம்பிக்கையில் இந்த வரியத்தை முடிச்சு கொண்டு அடுத்த வரையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே இந்த வரியம் துவங்கிக்க எல்லாருக்குமே அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் நல்லா வரணும், அடுத்த வரையும் நல்லா இருக்கும். ஸோ யோசிச்சு கொண்டிருக்காம செயற்படுங்க. மற்றவங்களோட கதையை காதில் இருக்காதுங்க. கதைக்கிறவன் கதைச்சு கொண்டே இருப்பான். வாழ்க்கை உள்ள கதைக்கிறவனை கதைக்கட்டும், அவன் தண்ட வாழ நம்மளோட வாழ்க்கை நாம பார்த்துக்கொண்டு சந்தோஷமா வாழ்வோம். ஓகேங்க, நியூ இயர் எல்லாருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.